சப்பாத்திக்கு கொண்டக்கடலை கறி செஞ்சிருக்கேன் கேரளா ஸ்டைல்ல. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஊற வச்ச மூக்கல்ல 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். மல்லி 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம். இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமா சேர்த்தா போதும். ஏன்னா இது கடலை கறி மாதிரி வரணும். எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். போதும், இவ்வளவு தண்ணி விட்டுனா போதும். இப்போ நம்ம 2 விசில் வர வச்சிடலாம். நல்லா விசில் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சிருக்கோம், அதை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டா 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிப்பு சேர்க்கணும். ஒரு சின்ன கடாயை வச்சு எண்ணெய் போட்டு நம்ம தாளிச்சிடணும். கடுகு போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. சின்ன ஸ்பூனுங்க, பெரிய ஸ்பூன் எல்லாம் இல்ல. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், இந்த வர மிளகாய் போட்டு ஆஃப் பண்ணிடணும். இது இந்த தாளிப்பு இதுல நல்லா கலந்து விட்டோம்னா கேரளா ஸ்டைலு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கடலைக்கறி, கொண்ட கடலைக்கறி. நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கலந்து வைக்கலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.